In this, we will see income from salary from TS Reddy book. ஒரு two sums எடுத்திருக்கேன். Comprehensive sum 9 and 12. So, இதுல வந்து ஒரு கார் எப்படி கால்குலேட் பண்றது, காரோட இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா அதோட எப்படி டாக்ஸ் பண்றது. ஸோ when car is owned by employee ஒன்னு and hired or owned by the employer. இப்போ பர்சனல் யூசர்ஸ்க்கு பண்ணாங்கன்னா இட் இஸ் நோ nil, it is not taxable. அதுவே வந்து ஒரு எம்ப்ளாயர் ஓன் பண்ணியிருக்காங்க ஆனா அந்த எக்ஸ்பென்சஸ் மெட் பை எம்ப்ளாயி இஸ் அஃபிஷியல் பர்பஸா இருந்தா நாட் டாக்ஸபிள். ஸோ இதோட சார்ட் பார்த்துக்கோங்க. யூ கேன் ஜஸ்ட் ஆல்சோ ரீட் இட் அண்ட் ஆல்சோ சேவ் இட் ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ். மெயினா நம்ம பார்க்க வேண்டியது இந்த காரோட இன்ஜின் ஃபெசிலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஹையர் தென் 1.6 லிட்டர்ஸா இல்லை லெஸ் தென் I mean, low இருக்கா high இருக்கா. When it is more than 1.6 na, it is generally termed as large size car. So அந்த கார் இருக்கும்போது எப்படி நம்ம expenses meet பண்ணணும், என்னென்ன amount taxable கண்டுபிடிக்கணும். Now moving to question number 9. Compute the taxable income of Mrs. Devi, Madurai, population 18 lakhs for the assessment year 24 to 25. Basic salary 8,000 per month. So convert it into 12. DNS allowance 2,000. இந்த 2000க்குமே ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்கு போயிடுது. அதாவது உங்களோட இந்த this RF இருக்குல்ல ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் கால்குலேட் பண்றதுக்கு இந்த 2000மே போயிடுது. போனஸ் 8,000 per annum and rent-free accommodation provided by the employer. In the fair rent and all, you can simply ignore இது ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. Cost of furniture 10,000. So இதோட provision என்னன்னா 10% is what taxable. Furniture costல 10% தான் taxable. 10% is fixed. Entertainment allowance, it is fully taxable. So convert it into 12 per month or information. Her contribution to RPF. In the her contribution, இது வராது. It is not taxable. This will come in deductions. 80C to deductions. இது salary income ல இது வராது. So salary income ல இது வராது. Only employer contribution வரும். RPF 15,000. இதுல exemption limit எவ்வளோனா 12% of the salary வரைக்குமே exempted. Next, interest credited to RPF 9.5% per annum. What is the exemption limit? 9.5. So கொடுத்திருக்கிற amount 9.5 தான். அதுல இந்த 1,900மே exempt ஆயிடும். So this becomes nil. Free use of large car, motor car provided official purpose. So இதுல large carன்னு சொல்லிருக்காங்க, which means more than 1.6 liters அப்படின்னு நம்ம assume பண்ணிக்கணும் because அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க large carன்னு. அப்புறம் இந்த யார் ப்ரொவைட் பண்றா, எம்ப்ளாயர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கால்குலேஷன் எப்படி இருக்கணும்னா 2,400 per month காரோட ஃபெசிலிட்டி. டிரைவரும் ப்ரொவைட் பண்ணிருக்காதனால 900 per month. இது ரெண்டுமே per month-ஓட வேல்யூ. ஸோ யூ நீட் டு கன்வெர்ட் தட் இன்டு annum. ஸோ 12 கன்வெர்ட் பண்ணிக்கணும். இதை வந்து கடைசியில நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் சேலரி 8,000 into 12, 96,000. டிஎன்எஸ் அலவன்ஸ் 2,000 into 12. Bonus straight கொடுத்திருக்காங்க 8,000. Entertainment allowance 500 into 12. Employee is nil. It is not taxable. இது வந்து deductionsல வரும். 80C deductionsல வரும். நம்ம calculate பண்றது salary income. So நால nil. Employer contribution up to 12% வரைக்குமே exempted. But questionல 15,000 கொடுத்திருக்காங்க. 12% here, it salary comprises of your basic salary plus dearness allowance. ஸோ டிஆர்எஸ் அலவன்ஸ் ஃபுல்லாமே எடுத்திருக்கேன். போனஸ்லாம் நம்ம எடுக்க வேணாம், கமிஷன் இருந்தா எடுக்கலாம். ஸோ ஆட் அப் இன்டூ 12/100. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா யூ வில் கெட் 600. இந்த 600 எப்படி வந்ததுன்னா 15,000 மைனஸ் திஸ் 14,400. ஓகே, so you will arrive at 600. Interest credited to RPF. Exemption limit வந்து 9.5 வரைக்குமே exempted. So அவங்க questionல எல்லாமே exemptனால so questionல கொடுத்திருக்காங்க clear-ஆ 9.5% வந்து 1,900. So 1,900மே exempted ஆயிடும். So it is nil. நம்ம ஜீரோன்னு இல்லை நில்லுன்னு இல்லை ஹைஃபன் கூட போட்டுக்கலாம். Next is rent-free accommodation. So here rent-free accommodation questionல வந்து population வந்து 18 lakhs கொடுத்திருக்காங்க. Generally அதோட provision என்னன்னா, அதாவது rent free accommodation RFA ஓட provision உங்களோட population 40 lakhs மேல இருந்துச்சுன்னா 10% of salary. அதுவே population வந்து 15 lakhs மேல இருக்கு ஆனா equal to 40 lakhs which is
7.5% of salary. Less than 15 lakhs na 5%. Question le kuduthirukanga population 18 lakhs. So it is 7.5% of salary. In the rent-free accommodation calculate பண்ணும்போதுதான் நம்ம இந்த basic salary, dearness allowance, bonus எல்லா allowances-ஐயும் எடுத்துப்போம். entertainment allowance இருந்தா எடுத்துப்போம். medical allowance இருந்தா எடுத்துப்போம். இந்த sumல entertainment allowance இருக்கு. So add up all 96,000, 24,000, bonus 8,000, entertainment allowance it is 6,000. இதெல்லாம் add up பண்ணி 7.5 into 7.5 divided by 100 percentages divided by 100. 7.5 divided by 100. You will get this 10,050. And question le furniture kuduthirukanga 10,000. Only 10% is taxable. So 10,000 and 10% 1,000. You add up these two. Add panna 11,050. Car facility they have given us large car. So employer provide பண்றாங்க அந்த பட்சத்துல 24,000 sorry 2,400 per month ஓட வேல்யூ. ஸோ அதனால நான் 12 monthsக்கு கன்வெர்ட் பண்ணிருக்கேன். Respective amount 28,800. Same way driver provided 900 per month into 12 10,800. Add up all you will arrive at gross salary standard deduction 50,000 minus panna net salary 1,35,250. Next sum. Compute the salary income. Basic salary converted. Same way dearness allowance. Dearness allowance 900 per month. Adila only 500 will enter into service benefits. So in the RFA calculate பண்ணும்போது இந்த 500 மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம். Same way bonus. Salary in lieu of leave. Leave salary is also taxable. Entertainment allowance. Reinvestment of convenience expenditure. அதாவது இவங்க வேலை பார்த்ததுக்காக வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ரீஇன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி யூ கேன் இக்னோர் திஸ். சேம் வே ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் இது வந்து அந்த RFA கால்குலேஷன். எப்பவுமே RFA வந்து கடைசியில போடுங்க பிகாஸ் எல்லா அலவன்சஸையுமே நம்ம ஆட் அப் பண்ணிக்கணும். கிளப் இஸ் திஸ் இஸ் ஆல்சோ டாக்ஸபிள். Contribution by employer and employee. Employee வராது, only employer ஓட contribution வரும் 13%. 12% வரைக்குமே exempted. Balance இருக்க person தான் taxable, 1% தான் taxable. Reinvestment of medical expenses. Clear-ஆ கொடுத்திருக்காங்க. Government hospital reinvest பண்ண medical expenses up to 15,000 வரைக்குமே it is exempted. இங்க 2,000 தான். So this becomes nil. It is not taxable. Life insurance and this amount deposited to ELSS, then PPF இதெல்லாமே வந்து 80C ஓட deductions. இந்த salary incomeல இது வராது. So எப்படி பண்ணணும்னா basic salary 13,000 into 12, DNS allowance converted, bonus, salary in lieu, entertainment allowance 1,500 into 12. So I hope this is very clear. Reinvestment, I say it is fully exempted, nil. Now rent-free accommodation. இப்போ rent-free accommodationல questionல வந்து 1 minute. So what are taxable is your basic salary plus DNS allowance. Bonus இருக்கு இந்த சம்ல. So bonusையும் நம்ம எடுத்துக்கிறோம். Then leave salary and all other allowances you will add it up. Now அட்வான்ஸ் சேலரி நம்ம எடுக்க மாட்டோம், பட் லீவ் சேலரி எடுப்போம். இதெல்லாம் ஆட் அப் பண்ணா அதாவது இந்த 1,56,000. Now moving to this DNS allowance 10,800 எடுக்க மாட்டோம். The amount which we will take is 500 per month because questionலே கொடுத்திருப்பாங்க. DNS allowance 500 per month is entering into service benefits. So into 12, 6,000. Okay. So in the DNS allowance வந்து 6,000 you will take it. Bonus 8,400. Leave salary you add it up, which is 3,000, and entertainment allowance 18,000. இதெல்லாமே add பண்ணி 10% of it. You will arrive at 19,140. Next வந்து add a furniture amount 35,000 into 10%. You will arrive at 3,500. Actually இந்த 10% எப்படி வந்தது? Because சென்னையில இருக்காங்க. சென்னையோட population it is gonna exceed 40 lakhs. So 10% of it.
இங்க ஒரே ஒரு டிஃபரெண்ட் இந்த கொஸ்டின்ல என்னன்னா, அந்த பர்டிகுலர் பாயிண்ட் G number G, they would have mentioned furnished house at concessional rate of rupees 800 per month. So இந்த 800 per month இதுக்கான அர்த்தம் என்னன்னா, எம்ப்ளாயர் வந்து ரெண்ட்னு சொல்லி 800 per month எம்ப்ளாயி கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம லெஸ் பண்ணிடுவோம் பிகாஸ் தட் ஹாஸ் பீன் ஆல்ரெடி பெய்டு. ஸோ அதனால 800 per month into 12, 9,600. இதை லெஸ் பண்ணா 13,040. Club bills, you will add it up. Yes, it is taxable. Employer contribution to RPF basic salary plus dearness allowance only. கமிஷன் இருந்தா எடுத்துக்கலாம், போனஸ், இந்த சேலரி, லீவ் சேலரிலாம் எடுக்க மாட்டோம். இதெல்லாமே வந்து இந்த ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் கால்குலேட் பண்றதுக்கு தான் எடுப்போமே தவிர்த்து ஆர்பிஎஃப் கால்குலேட் பண்ணும்போது ஒன்லி யோர் பேசிக் சேலரி அண்ட் பிளஸ் யோர் டிஎன்எஸ் அலவன்ஸ். இஃப் கமிஷன் இருந்துச்சுன்னா எடுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். 12% வரைக்குமே எக்ஸம்டட். கொஸ்டின்ல 13% ஆஃப் சேலரி பே பண்ணிருக்காங்க. அதாவது 1,56,000 பிளஸ் 6,000. இந்த 6,000 எப்படி வந்தது கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க. ஒன்லி 500 இஸ் என்டரிங் இன்டு சர்வீஸ் பெனிஃபிட்ஸ். ஸோ 500 இன்டு 12. ஸோ 13% கால்குலேட் பண்ணா 21,060. இதுல 12% வரைக்குமே எக்ஸம்டட் 19,440. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 1,620. This is what taxable. You add up all, you will arrive at gross salary minus standard deduction 50,000. You will arrive at net salary. I hope it is clear. That's it. Thank you.